அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருவண்ணாமலை தலத்தில் திருக்கார்த்திகை தீபத்தின் போது நடந்த ஒரு அதிசய காட்சி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேலும் இந்த நாளில் நீங்கள் மகா தீபம் பார்ப்பதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, இந்த நாளில் எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபடலாம் தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிவனை பிடிக்குன்னா ஓம் நமச்சிவாய போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா திருக்கார்த்திகை தீபம் டிசம்பர் 3ஆம் தேதி காலையிலே பார்த்தீங்கன்னா பரணி தீபம் ஏற்றப்பட்டு மாலை 6 மணிக்கு பிறகு நாங்கள் மலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றி வைத்திருக்காங்க. இந்த மகா தீபத்தை காண பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை தளத்தில் நாள் முழுக்க காத்திருந்து பார்த்தீங்கன்னா மலையில் ஏற்றப்பட்ட மகா தீபத்தை கண்டு மேசிலிருந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டுன்னு சிவபெருமானை பார்த்தீங்கன்னா வழிபட்ட வண்ணமே இருக்கிறாங்க. மேலும் இந்த நேரத்தில் சிவனின் இந்த அவதார நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் அனைத்து உயிர்களும் படைக்கக்கூடிய பிரம்மனுக்கும் ஒரு முறை அளவில்லாத கர்வம் ஏற்பட்டிருக்கு. அவர் காக்கும் கடவுளான திருமாலிடம் சென்று, திருமாலே, இந்த 7 லோகத்துக்கும் படைத்தவன் நான் தான், நான் இல்லைன்னா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, நான் உலகத்தை படைக்கலைன்னா உன்னால் எப்படி காப்பாற்ற முடியும்னு ஆணவத்தோடு பேசியிருக்காரு. இதனால் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இதனால் உலகமே நடுநடுங்கியிருக்குங்க. திருமாலும் பிரம்மனும் சண்டையிடுவதால் உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் உருவாகும் என்பதால் அதற்கு தீர்வு காண்பதற்காக தான் தேவேந்திரனும் தேவர்களும் அல்லல் தீர்க்கும் அழகில் ஜோதியனை நாடி சென்று பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனையை தீர்த்து உலகை காக்கும்படி முறையிட்டிருக்காங்களாம். அவங்களுடைய துன்பத்தை நீக்க சிவபெருமானும் முன் வந்திருக்காரு. தேவனுடைய துன்பத்தை தீர்க்கவும் திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் ஏற்பட்ட பகை நீக்கவும் இந்த உலக உயிர்களுக்கு அருள் புரிவதற்காக மிகப்பெரிய நெருப்பு உருவம் எடுத்து பிரம்மாவிற்கும் விஷ்ணுவுக்கும் முன்பு ஒளிப்பிடமாக உருமாறி நின்றிருக்காரு. மிகப்பெரிய நெருப்பு உருவம் தோன்றியதை பார்த்த பிரம்மனும் விஷ்ணுவும் சண்டையை நிறுத்தி ஆச்சரியமாக ஆழ்ந்த ஒளிப்பிழம்பை பார்த்த வண்ணமே இருந்திருக்காங்க. பின்னர் இவ்வளவு பெரிய உருவத்தில் அடிப்பாகத்தையோ அல்லது மேல் பாகத்தையோ யாரால கண்டுபிடிக்க முடியுதோ அவரே பெரியவர்னே விஷ்ணுவோ பிரம்மனும் முடிவுக்கு வந்திருக்காங்க. பின்னர் நெருங்கிய உருவத்திலே பார்த்தீங்கன்னா அடியே நான் கண்டு பிடிப்பேன்னு சொல்லிக்கொண்டு விஷ்ணு பன்றி வடிவம் எடுத்து பூமியை குடைந்து சென்றிருக்காரு. தன் முடியை கண்டு வருவதாக சொல்லி பிரம்மனும் அன்னப்பறவையும் வடிவம் கொண்டு ஒரு நொடிக்கு லட்சக்கணக்கான மைல் வேகத்தோடு பார்த்தீங்கன்னா மேலே பறந்து சென்றிருக்காரு. பாதாளங்களுக்கு அப்பால் சென்றோ விஷ்ணுவால் அடியை கண்டுபிடிக்க முடியல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர் கீழ் நோக்கி பூமியை குடைந்து கொண்டே சென்றிருந்தார். ஆனால் நெருப்பு ஒளியின் அடியை கண்டுபிடிக்க முடியலை. இது சிவபெருமனுடைய செயலாகத்தான் இருக்குன்னு அறிந்த விஷ்ணு பகவானும் பார்த்தீங்கன்னா தன்னால் அடியை கண்டுபிடிக்க முடியல திரும்பி வந்துட்டார். ஆனால் மேலே பறந்து முடியை காண முடியாத அன்னப்பறவை மாறி சென்ற பிரம்மா பல 1000 ஆண்டுகளாக பறந்து சென்ற காரணத்தால் அவருடைய இறகுகள் உதிர தொடங்கிச்சு. அவரோ உண்மையை உணர தொடங்கியிருக்காரு. தன் தவறை உணர்ந்து கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் தாளம்பூ ஒன்று பிரம்மனை நோக்கி கீழே வந்து கொண்டு இருந்துச்சு. அந்த தாளம்பூவே கையில் பிடித்து பிரம்மா, நீ எங்கிருந்து வருவாயோ என்று கேட்டிருக்கார். அதற்கு தாளம்பூ தன் சிவபெருமானின் முடியலை இருந்ததாகவும் தவறி கீழே விழுந்து விட்டதாகவோ 40,000 ஆண்டுகளாக கீழே வந்து கொண்டிருப்பதாகவும் சொன்னுச்சு. தாளம்பூ சிவபெருமான் முடியல இருந்து வருவதாக கூறியதுமே பிரம்மனுக்கு ஒரு யோசனை தோன்றுச்சுங்க. தாளம்பூ, இந்த நெருப்பு உருவத்தில் முடியை கண்டுபிடிப்பதற்காக மேலே பறந்து வந்து கொண்டிருந்தேன். நான் சிவபெருமானின் முடியை கண்டு அதில் இருந்து உன்னை எடுத்து வந்ததாகவும் ஒரு பொய் சொல்ல வேண்டுன்னு சொல்லுச்சு. இதற்கு முதல்ல தாளம்பூ செஞ்சிருக்கு. பின்னர் பார்த்தீங்கன்னா ஒப்புக்கொண்டது. உடனே பிரம்மா பார்த்தீங்கன்னா வேகமாக கீழே வந்திருக்காரு. அவர் திருமாலை பார்த்து, நான் சிவபெருமானின் முடியை கண்டுவிட்டேன், இதிலிருந்து தாளம்பூ எடுத்து வந்தேன்னு சொல்லியிருக்காரு. தாளம்பூ ஆமான்னு பிரம்மன் சொல்வது உண்மைதான்னு சொல்லவும் அந்த நேரத்தில் நெருப்பு மலை வெடித்து பேரொளி கேட்டது. அந்த சத்தத்தால் மூவுலகும் ரொம்ப நடுங்கிச்சு. வெடித்த நெருப்பு மலையில் இருந்து சிவபெருமான்
புன்னையோடு தோன்றியிருக்காருங்க. பிரம்மன் பார்த்தீங்கன்னா போய் கூறியதால அவரை பார்த்து, பிரம்மனே உனக்கு இனிமேல் பூமியில் கோவில் இல்லை, பூஜையும் இல்லைன்னு தாளம்புவை பார்த்தேன். பொய் சாட்சி சொன்ன தாளம்புவே, இன்று முதல் நான் உன்னை சூடிக்கொள்ள மாட்டேன்னு சிவபெருமான் சொல்லியிருக்காரு. இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பிரம்மனோ சிவபெருமானிடம் மன்னிப்பு வேண்டியிருக்காரு. பிரம்மனின் நிலை கண்டு மனம் இலங்கிய சிவனோ, பிரம்மனே பூவுலகில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கு செய்கிற பூஜை உன் பூஜைக்காக விளங்கணும் சொன்னாரு. அதன் பிறகு சிவபெருமான் பிரம்மனை விஷ்ணுவையும் பார்த்து, இன்று முதல் இந்த இடமே புனித தலமாக விளங்கோ, இந்த ஒளி வடிவம்தான் மலைன்னு சிறிய மலையாகி இங்கே நிற்கும், இந்த தளத்தில் பாவங்கள் நடக்காது, இந்த சந்தேகப்படுவங்க முக்தி கிடைக்காதுன்னு அருள்பாலித்திருக்காரு. பிரம்மனும் திருமானோ இந்த மலை மற்ற மலைகளைப் போலவே இருக்க வேண்டுன்னு, மலையின் உச்சின் மீது எப்போதும் ஒளி விளங்க வேண்டுன்னு வேண்டியிருக்காங்க. அதற்கு சிவபெருமான் கார்த்திகை மாதத்தில் அமைந்த கார்த்திகை நட்சத்திரம் மட்டும் மலை மீது ஒளி காட்டு வேணும். இந்த ஒளியை கண்டு வணங்கக்கூடியவங்களுக்கு 21 தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்லி அருள்பாலிந்திருக்காரு. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மகா தீபத்தை கண்டு பார்த்தீங்கன்னா, தான் செய்த பாவங்களை அனைத்தும் பார்த்தீங்கன்னா தீர்த்து கொள்வதற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு திருக்கார்த்திகை தீப நாளில் காத்திருந்து சிவபெருமானுடைய மகா ஜோதி வடிவத்தை கண்டு தரிசித்து சென்றிருக்காங்க. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மகா தீபம் பார்த்தீங்கன்னா வெகு விமர்சையாக பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட்டிருக்கு. தொடர்ந்து சிவபெருமானுடைய சிவனின் சக்தி வாய்ந்த திருவண்ணாமலை தலத்தினுடைய சில சுவாரஸ்ய பதிவுகளை தொடர்ந்து நாம் தெரிஞ்சுக்கலாங்க. திருவண்ணாமலை தலத்தை போலவே அங்கு கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திர நாளில் மலை உச்சியில் ஏற்றக்கூடிய மகா தீபத்தை தரிசித்தீங்கன்னா மனதால் நினைத்தாலும் நிச்சயம் உங்களுக்கு முத்தி உண்டுங்க, பாவங்கள் அனைத்தும் நீங்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி சக்தி வாய்ந்த மகா தீபத்தினுடைய மகிமை என்ன, இதனை தரிசிப்பதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் தாங்க பஞ்சபூத தலங்களை அக்னி தலமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலை. கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரம் அன்று 2668 அடி உயர மலை உச்சியின் மீது மகாதீபம் ஏற்றப்படும். திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றிய பிறகுதான் விடுகளை கார்த்திகை விளக்கேற்றக்கூடிய வழக்கமும் இருக்கு. திருவண்ணாமலை கார்த்திகை மகா தீபத்திற்கு அப்படி என்ன சிறப்பு என்னன்னு பார்க்கலாங்க. ஏன்னா திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபத்தை நேரில் பார்த்தீங்கன்னா 21 தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும். தீபத்தன்று மலையை பார்த்து நமச்சிவாயா சொன்னான். அந்த மந்திரத்தை 3 கோடி முறை உச்சரித்த புண்ணிய பலனும் கிடைக்கும். திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றும் போதே மலைக்கு உள்பகுதியிலும் பூஜைகள் நடக்கும் ஒளி கேட்டதாக ரமணர், சோஸ்திரி சுவாமிகள் உட்பட பல அருளாளர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த மகாதீபம் ஏற்றக்கூடிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் பலரும் பார்த்தீங்கன்னா இந்த கிரிவலம் வழிபடக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகுதான் அதை பார்த்து வணங்கியபடியே கிரிவலம் வந்தீங்கன்னா அந்த ஜோதியின் கதிர்கள் உங்கள் உடம்புல பட்டு ஆன்ம சக்தியும் அதிகரிக்குங்க. தீப திருநாளில் 5 முறை கிரிவலம் வந்தீங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் அவற்றில் இருந்து முழுமையான விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. மலை மீதே தீபம் ஏற்றப்படும் போதே தீப மங்கள ஜோதி நமோ நம என்னும் பாடலை பாடி வழிபட்டிங்கன்னா வாழ்க்கையில் மங்களம் பெருகும். கார்த்திகை தீபத்துக்கு 3வது நாள் மலையே பஞ்சமூர்த்திகளும் வலம் வருவதாக சொல்லப்படுது. இந்த நாளை கிரிவலம் செல்வது அனைத்து விட சிறப்பான பலன்களை பெறலாங்க. இந்த திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை காண சித்தர்கள் வருவதாகவும் நம்பிக்கை. அப்படி வரக்கூடிய சித்தர்கள் மலை உச்சில தீபம் ஏற்றும் கொப்பரை நெய்யில சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுவதாகவும் சொல்வாங்க. இதனால் தீபத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய புகை தீய சக்திகளை அழிப்பதாகவும் சொல்லப்படுது. கார்த்திகை தீபத்துக்கு சர்வலாய தீபம்னு, கார்த்திகை விளக்கீடு, ஞான தீபம், சிவஜோதி, பரச்சுடர்னு பல்வேறு பெயர்களும் இருக்குதுங்க. கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் சென்றீங்கன்னா 1000 அஸ்வமீத யாகம் செய்த பலன் உண்டு. கார்த்திகை தீபத்தினத்தன்று சிவலிங்கம் முன்பு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பிரகாசமாக இனி மாறும். கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய காட்சியை நேரில் பார்த்து வழிபடுவங்களுக்கு சகல தானம் கொடுப்பதால் ஏற்படக்கூடிய புண்ணிய பலனும் உண்டு. கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை தலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டால் நிச்சய குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்ற பயன்படுத்தக்கூடிய கொப்பரையில் சுமார் 2000 லிட்டர் நெய் பிடிக்கும் அளவு கொண்டதாக இருக்குது.
மலை உச்சியில் ஏற்றக்கூடிய தீபத்தின் ஒளி சுமர் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டருக்கு அப்பால் கூட தெரியுங்க. இந்த தீபம் சுமார் 11 நாட்கள் தொடர்ந்து எரியுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.